கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 182 வந்திருக்கு. கட் பண்ணியாச்சு. இதுக்கு 189 அமௌண்ட் வந்திருக்கு. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 348 வந்திருக்கு. இதுக்கு 216 வந்திருக்கு. கஸ்டமர் 300 ரூபாயை பே பண்ணிட்டாரு. 239. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம 60 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்டுறோன்ற சேலஞ்சில் 10 நாளில் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். இன்றைக்கி டேட் வந்து ஜூலை 11. நம்ம சேலஞ்சோட 11th டே இன்றைக்கி. இப்போது டைம் வந்து கரெக்டாக 12:20 ஆகுது. நான் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 11 மணிக்கு ஆன் பண்ணேன். இப்போ தான் ரைடு கிடச்சிது. இது வந்து இங்கே தான் எஸ்ஆர்எம் தாங்க பிக்கப்பு. எஸ்ஆர்எம்மில் பிக்கப் பண்ணி சேலையூர் ட்ராப்பு ரேப்பிடோவில் வந்துச்சு. நம்ம பிக்கப் லொக்கேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. கரெக்டாக அந்த இடத்துல தான் ஆட்டோக்காரங்க நின்றுட்டுருப்பாங்க. அங்கே தான் பிக்கப் போட்டிருக்காங்க. நம்ம கால் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வர சொல்லலாம். ஹலோ. மேம், நான் இங்கே வந்துட்டேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஹோட்டலில் அந்த ஆட்டோலாம் நிற்கிது, அங்கே நிற்கிறீங்களா? நானும் அங்கே தான் இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி வந்துடுறீங்களா? அங்கே ஆட்டோக்காரங்க பார்த்தா பிரச்சனை பண்ணுவாங்க. ஹலோ. இந்த ஹெல்மெட். ஆமாம், போகலாமா? கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 21 கிலோமீட்ரு 34 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு கைஸ். ஒரு நிமிஷம். $239. ஓகே, தேங்க்யூ. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 239 வந்திருக்கு. கஸ்டமர் 240 பே பண்ணிட்டாங்க. கமிஷன் போக 224 வந்திருக்கு கைஸ். அப்படின்னா 225. கைஸ் இப்போ டைம் வந்து 1:03 ஆகுது. நமக்கு இப்போ ஓலாவில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு. இது இங்கே 2 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி பள்ளிக்கரணை ட்ராப்பு. 12 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. 12 கிலோமீட்டருக்கு 170 ரூபா அமௌண்ட்டு காமிச்சிச்சு கைஸ். அவனுக்கு இருக்கிறதா சொல்கிறான்னா வேறு வழி கிடையாது. ஓடிபி சொல்லணும். ஒரே நிமிஷம். 4067 உட்காரணும். வேறு ஒருத்தன் வந்து இருங்க ஒரு நிமிஷம். 69. ஓகே, தேங்க்யூண்ணா. கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 169 வந்திருக்கு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. இப்போது டைம் வந்து 1:35 ஆகுது கைஸ். இப்போது டைம் வந்து
1:38 நமக்கு இப்போ ரேப்பிடோவில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது பிக்கப் வந்து 1.2 கிலோமீட்டரில் பிக்கப்பு. ட்ராப்பு போரூர் ஐயப்பன் தாங்கலும் வந்துச்சு. 20 கிலோமீட்டர் வந்துச்சு கைஸ். காய்ஸ் நான் இங்கே பிக்கப் லொக்கேஷன் பக்கம் வந்துட்டேன். இன்னும் ஒரு 300 மீட்டர் தான் இருக்குது. ஆனால் கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் நான் கால் பண்ணி கேட்டுட்டு தான் வந்தேன். சரி ஓகே, இங்கே எந்த இடத்த ஆர்டர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். காய்ஸ் இப்போது டைம் வந்து 2:37 ஆகுது. இடையில ஒரு சின்ன ரைடு ஒன்று எடுத்தேன் கைஸ், 2 கிலோமீட்ரு. அது பள்ளிக்கரணை பிக்கப்பு, ட்ராப்பு பள்ளிக்கரணை தான். 2 கிலோமீட்டர் 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. 57 வந்துச்சு அதுக்கு அமௌண்ட்டு. அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். பிக்கப்பு பள்ளிக்கரணை தான். இங்கேருந்து 700 மீட்டரில் பிக்கப் பண்ணி கேளம்பாக்கம் ட்ராப்பு. ரேப்பிடோ தானேண்ணா? ஆமாம் ஆமாண்ணா. ஆமாம்மா. புரியலண்ணா? இல்லை சும்மா வீடியோ யூடியூப்பில் போடுவோண்ணா. ஆமாம் ஆமாம். கைஸ் கஸ்டமர் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு. அவங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் போகணும். இங்கே லொக்கேஷன் வந்து கேளம்பாக்கம் இருக்குது. 21 கிலோமீட்டர் ஆகுது. கிளாம்பாக்கம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். கிளாம்பாக்கம் 19 கிலோமீட்டர். ஆனால் கிளாம்பாக்கம் போகணுமா? அது கேன்சல் பண்ணுறதாமா? கேளம்பாக்கம் போடுறீங்களா? நீங்கள் இப்போ கிளாம்பாக்கம் தானே போகணும். இதில் நீங்கள் கேளம்பாக்கம் போட்டிருக்கீங்க. இல்லை, சேலம் பஸ் எங்கே நிற்கும்? கிளாம்பாக்கம் தான் நிற்கும். இல்லைண்ணா அது கேன்சல் பண்ண முடியாது. இது சேஞ்ச் பண்ண முடியுமா பார்க்குறேன், கொடுங்க. ஏன்னா நான் ஓடிபி போடுறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம். ஆயிடுச்சுண்ணா. ஆ போகலாமா? கைஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 18 கிலோமீட்ரு. 18 கிலோமீட்ரு 36 நிமிஷம் காட்டுது கைஸ். சில்லற இல்லையாண்ணா? கூகுள் பே இருக்கா? ஆ இப்படி இது உள்ளே போங்க, அங்கே மேலே போட்டிருப்பாங்க. ஆ ஓகே, தேங்க்யூண்ணா. காய்ஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 216 வந்திருக்கு. கஸ்டமர் 300 ரூபாயை பே பண்ணிட்டாரு. இப்போது டைம் 3:18 ஆகுது கைஸ். இப்போது பஸ் ஸ்டாப்லேருந்து வெளில வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரைடு வந்துச்சு. அது என்ன ரைடுன்னு பார்த்தேன், அவ்வளோதான். அது அக்செப்ட் ஆகிடுச்சு. அது என்னென்னா ஃபுட் ஆர்டரை கேன்சல் பண்ண முடியாது.
பிக்கப்பு 1.2 கிலோமீட்டர் காமிக்குது. ட்ராப்பு எங்கன்னே தெரியல. ஓகே, இது போய் டெலிவரி பண்ணுவோம். இது எப்படின்னு தெரியல கைஸ். நான் ஃபுட் ஆர்டர் இப்போ தான் எடுக்கிறேன், பார்க்கலாம். பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் பிக்கப்பு. ரேப்பிடோ 4794. கைஸ், பார்சலை பிக்கப் பண்ணியாச்சு. ஆறு 6.5 கிலோமீட்டரில் ட்ராப்பு. நந்திவரம் கூடுவாஞ்சேரி. ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். 8343. ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம். பேமெண்ட் சிஓடி தான் போட்டுருக்கோம். பேமெண்ட்டு இல்லை, பேமெண்ட் ஆகிருக்கு. இது ஆக்சுவலி யாருக்கு தெரியும்? ஹலோ, சொல்லுங்கள். ரிசீவ் பண்ணிட்டேன். அது இந்த நம்பருக்கு அனுப்பணுமா? ஓகே. தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. கைஸ், இந்த பார்சல் டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு 88 அமௌண்ட் வந்திருக்கு. கைஸ், அந்த ரைடு முடிச்சு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். நமக்கு இப்போ ஒரு ரைடு கிடச்சிருக்கு. இந்த கஸ்டமர் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. ட்ராப் வந்து கிண்டி. ஓடிபி சொல்லுங்கள். 92 9265. உட்காருங்க ப்ரோ. என்னங்க ஹெல்மெட் சொல்லுங்கக்கா. போகலாமா? கைஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 29 கிலோமீட்ரு, 57 நிமிஷம் காட்டுது. ஜிபே தானே ப்ரோ? ஓகே, தேங்க்யூ. கைஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 348 வந்திருக்கு. கஸ்டமர் 350 பே பண்ணிட்டாரு. இது வந்து நம்ம இன்னும் 2 கிலோமீட்டர் கூட போகணும் கைஸ். நம்ம அந்த பக்கம் போனோம். 2 கிலோமீட்டர் காமிச்சது. கஸ்டமர் இங்கே ட்ராப் பண்ண சொல்லிட்டாரு. கமிஷன் போக 328 வந்திருக்கு. 2 ரூபா டிப்ஸு அப்படின்னா 330. இப்போ டைம் வந்து 4:38 ஆகுது கைஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ரைடு எப்போ கிடைக்குதுன்னு. கைஸ், இப்போது டைம் வந்து 5:23 ஆகுது. நமக்கு இப்போ தான் கைஸ் ஒரு ரைடு கிடச்சிருக்கு. ரைடு நிறையா வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் எல்லாம் சின்ன சின்ன ரைடாக இருந்துச்சு.
இதுவும் ஒரு சின்ன ரைடு தான், 16 கிலோமீட்டர் இவ்வளோ வந்துச்சு. சோழிங்கநல்லூர் ட்ராப்பு, பிக்கப் இங்கே தான். ரேப்பிடோ தானே ப்ரோ? ஆ ஓடி சார். 0791. உட்காருங்க. போகலாமா ப்ரோ? கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 17 கிலோமீட்ரு, 40 நிமிஷம் காட்டுது. ஓகே ப்ரோ. இங்கே எடுக்காமல் அந்த ரோட அப்படியே பிடிச்சிட்டு 189. அதான் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. காய்ஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 189 அமௌண்ட் வந்திருக்கு. கஸ்டமர் பே பண்ணிட்டாங்க. கொ 35 கிலோமீட்ரு. நான் இதுக்கப்புறம் ரூம் போகிறதுக்கு ஆர்டர் எடுக்கணும். ஓகே கைஸ், இது கமிஷன் போக 177 வந்திருக்கு. இப்போது டைம் வந்து 6:10 ஆச்சு கைஸ். இப்போ டைம் வந்து 6:40 ஆகுது. நமக்கு இப்போது ரேப்பிடோவில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு கைஸ். இது இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி மெரினா மால் ட்ராப்பு. பைக் பூஸ்டில் தான் வந்துச்சு. ஜிபே தானே? ஆன்லைனில் பே பண்ணுறீங்களா? ஆன்லைனில் பண்ணுறீங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. காய்ஸ், இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது 9 கிலோமீட்டர் இருந்துச்சு. இதுக்கு அமௌண்ட்டு 84 எவ்வளோ காமிச்சிது. கஸ்டமர் ஆன்லைனில் பே பண்ணிட்டாரு. இதுக்கு 86 அமௌண்ட் வந்துருக்கு கைஸ் நமக்கு. காய்ஸ், இப்போது மணி 8 ஆகிறதுக்கு 4 நிமிஷம் இருக்குது. 7:56 ஆகுது. நான் எப்போ முடித்தேன்னு சரி ஞாபகம் இல்லை. ஆனால் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மெரினா மாலில் தான் லாஸ்ட் ரைடு முடித்தேன். இப்போது மெரினா மாலில் தான் அடுத்து பிக்கப்பு. இங்கே பிக்கப் பண்ணி மேலக்கோட்டை ஒரு ட்ராப்பு. வண்டலூர் போகிற ரூட்டு தான். ஹெல்மெட். காய்ஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ணியாச்சு. இது 18 கிலோமீட்ரு, 35 நிமிஷம் காட்டுது. ஆ ஓகே, தேங்க்யூ.
கைஸ் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு 182 வந்திருக்கு. கஸ்டமர் 200 பே பண்ணிட்டாங்க. கமிஷன் போக 170 வந்திருக்கு கைஸ். 18 ரூபா டிப்ஸு அப்படின்னா 188. இப்போ டைம் வந்து 8:36 ஆகுது. இங்கேருந்து ஆர்டர் கிடைக்குன்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அப்படியே ஸ்லோவாக போகலான்ட்ருக்கேன் கைஸ். ஆர்டர் எடுத்தால் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் லாஸ்ட் ரைடு அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து எம்டியாகவே வந்துட்டேன். அங்கேருந்து அதுக்கப்புறம் ரைடு எதுவும் எடுக்கலை. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 9:14 ஆகுது. மார்னிங் வந்து 12:20க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 9:15 ஆகிடுச்சு. அப்படின்னா 9 மணி நேரம் ஓட்டியிருக்கோம் கைஸ். 9 மணி நேரம் ஓட்டி நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோனா 1601 கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிருக்குன்னா, மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 6870 ஓடி இருந்துச்சு. இப்போ வந்து 7024 ஓடி இருக்குது. அப்படின்னா 154 கிலோமீட்டர் ஓடி இருக்கு கைஸ். 250 மைனஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோலுக்கு. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 60 ரூபா ஆச்சு கைஸ். நம்மளோட ப்ராஃபிட் இன்றைக்கி 1291. நம்ம 11 நாளைக்கு சேர்த்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 17,899 ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ். சூப்பர். ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.